ஹாய் எவ்ரி ஒன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு லான்ச்சிங் வெர்ஷன் 1 வீடியோ போடுறோம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ டியூ டு ஹெல்த் இஷ்யூனால பண்ண முடியல. பட் இனி கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டுருக்கும். ஸோ லான்ச்சிங் V1 சீரீஸில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்போ லான்ச்சிங் V1 தென் ஒரு ப்ராஜெக்டோட நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதில் மெயினான பேசிக்ஸ் என்ன அப்படின்னா மாடல், தென் ஹவு டு கால் ஏஜென்ட், then prompt, message tool, structured output, memory. ஸோ மெமரியில் ரெண்டு மெமரி இருக்குது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மெமரி. மிடில் வேர் இது வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் கிரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அட்வான்ஸ் செக்ஷனில் நம்ம எம்சிபி பார்க்குறோம். ஸோ இந்த டூல்ஸ் வச்சு பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதே வந்து எம்சிபி வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். தென் மல்டி ஏஜென்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். தென் மல்டி மாடல். ஸோ மல்டி ஏஜென்ட் மல்டி மாடல்ஸ் என்ன வித்தியாசம்னா, மல்டி மாடல்னா லைக் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் ஆடியோ, இமேஜ், ஸோ அந்த மாதிரி மல்டி மாடல். தென் கஸ்டம் மிடில்வேர். இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்க மிடில்வேர் யூஸ் பண்ணுவோம் லான்ச்சைனில். அட்வான்ஸாக நம்மளாம் எப்படி ஒரு மிடில்வேர் செட் பண்ணலாம். காட் ரைல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட் ரைல்ஸ் அண்ட் ஹியூமன் இன் த லூப் இது ரெண்டுமே மிடில்வேர்ஸ் கீழே தான் வரும். பட் இந்த காட் ரைல்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ஒய் இட் இஸ் கால்ட் காட் ரைல்ஸ், அது வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக பார்க்கலாம். ரேக், ஸோ இதுவுமே நம்ம பார்க்குறோம், கவர் பண்ணுறோம். ஸோ பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான் அட்வான்ஸ்டு. ஸோ பேசிக்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம். ஸோ 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 எல்எல்எம் மாடல்ஸில் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் ஒரு ப்ரோக்ராமில் இல்லாத ஒருத்தர் என்னென்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, கான்டென்ட் ரைட்டிங்க்கு, தென் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, சம்மரைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சேட் ஜிபிடியை நார்மல் கேஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அதுதான். ஸோ இப்போ அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மாடல் இருக்கும். ஸோ அதை வந்து இன்டர்நெட் டேட்டா மூலிமா, புக் டேட்டா மூலிமா, ஆர்டிகல்ஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணி இட் ஹேஸ் சம் ஃபவுண்டேஷன் திங்ஸஸ். என்ன அப்படின்னா, அதுக்கு லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா, லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும், கிராமர்னா என்னன்னு தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் ஒன்று பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தெரியும். இதுக்கு இங்கிலீஷில் பேசுறீங்க அப்படின்னா ஓகே இதுதான் கேட்குறாரு அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஜென்னிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாடல்ஸ்லாம் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரு இங்கிலீஷு, கிராமரு, அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரியானதெல்லாம் இந்த டேட்டாவில் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ட்ரெயின் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த மாடலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாடலை வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவா? ஸோ பிக் கம்பெனிஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ மாடல் ப்ரொவைடர்ஸ் வந்து ஓப்பன் ஏஐ, ஜெமினி, ஸோ ஆந்த்ரோபிக், அந்த மாதிரி மாடல் ப்ரொவைடர்ஸ் வந்து நம்ம மாடல் வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, எப்படி யூசேஜ் பண்ணலாம் அப்படின்னா, மாடல் நம்ம வாங்குறோம். ஸோ மாடல் வாங்கிட்டு ஒரு ஏபிஐ கீ மூலிமா நம்ம மாடல் ஆக்சஸ் பண்ணிட்டு ஒரு இன்புட், நம்ம ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டோ, ஒரு இமேஜோ, ஒரு ஆடியோவோ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அவுட்புட். இது வந்து சாதாரண மாடல். ஸோ ஏஜென்ட், இப்போ எல்லாம் ஏஜென்ட் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னா, ஸோ இப்போ இந்த இன்புட் அவுட்புட் போகிறப்ப என்ன ஆகும், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, லைக் இன்டர்நெட் புக்ஸ், ஆர்டிகல்ஸ் மூலிமா ட்ரெயின் பண்ணிடுவோம். இந்த ட்ரைனிங் டேட்டா தான் அதோட நாலேஜ். ஸோ அதனால என்ன ஆகும்னா, கரண்ட் டேட்டா வந்து அதுகிட்ட இருக்காது, கரண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுகிட்ட இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டூல் ஆட் பண்றோம். ஒரு டூல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாடல் தேவைப்படுறப்ப ஒரு வெப்சைட் டூல் இருக்கு அப்படின்னா நெட்ல தேடி ஆன்சர் பண்ணும். ஸோ இதுதான் ஏஜென்ட். ஸோ யூசேஜ் வந்து மாடல் வந்து ஏஜென்ட். ஸோ இதே ஸ்டெப் தான் நம்ம டூல் ஆட் பண்ணி இந்த டூல் காலிங் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஏஜென்ட். ஸோ ஓகே, ஸோ மாடலை எப்படி நம்ம வாங்குறது? ஸோ ஒரு எல்எல்எம் மாடலை எப்படி யூசேஜ் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் இருப்பாங்க. ஸோ மாடல்ஸை வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஏஐ, கூகுள், ஆந்த்ரோபிக் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜிபியூ போட்டு மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிப்பாங்க. மாடல் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க அவங்க ஜிபியூவில் போட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம ரெண்டு வே இருக்கு. ஸோ ப்ராடக்ட் மூலியமாகவும் வாங்கலாம், டெவலப்பருக்காக நம்ம ஏபிஐ மூலியமாகவும் வாங்கலாம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் மூலியமா அவங்களே பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐ வந்து சாட் ஜிபிடி வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா வாங்கினா உங்களுக்கு ஏபிஐக்கெல்லாம் தேவைப்படாது. ஸோ நார்மலாக ப்ராடக்ட்டுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. சாட் ஜிபிடி மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்மள மாதிரி டெவலப்பர் என்னன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, இல்ல எங்களுக்கு மாடல் குடுங்க. நாங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம ஏபிஐக்கு பே பண்ணுவோம். ஸோ அத வந்து எப்படி ஏபிஐ கீ மூலியமா நம்ம மாடல் ஆக்சஸ் பண்றோம். நம்ம அத வச்சு ஒரு சாஸ் ப்ராடக்ட்டும் நம்ம பில்ட் பண்றோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இது வந்துன்னா மந்த்லி சார்ஜஸ் இருக்கும். பிளான்ஸஸ் இருக்கும். லைக் ப ஃப்ரீ, பேசிக், ப்ரோ அப்படிங்கிற மாரி பிளான்ஸஸ் இருக்கும். இந்த ஏபிஐ கீ வந்து பார்த்தீங்கன்னா, யூசேஜ் லிமிட். இப்ப நம்ம வந்து ஆ ஒரு இவ்ளோ இவ்ளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு மட்டும் காசு தந்தா போதும். ஸோ அந்த மாரி யூசேஜ் லிமிட். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த மாரி கம்பெனிஸ்ட்ட இருந்து நம்ம மாடல ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இப்ப நம்ம எந்த இத யூஸ் பண்ண போறோம்? ஆப்வியஸ்லி ஏபிஐ மூலியமா தான் ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா, இந்த மாரி கம்பெனிஸ் கண்டிப்பா பே பண்ணணும். பட் நம்ம லேர்னிங் பர்ப்பஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்? கிராக் யூஸ் பண்ண போறோம். குரோக். ஓகேவா? ஸோ அது யூஸ் பண்ண போறோம். ஆம், ஸோ அதுல அதுல வந்து நம்ம ஒரு ஃப்ரீ லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஸ்டடி பர்ப்பஸ்க்கு ஒரு எம்இபி பண்றதுக்கு அதே போதுமானது. ஓகேவா? அடுத்து, இப்ப ப்ராப்ளம் என்ன? ஏன் ப்ரோ லைக் அவங்களே ஏபிகே தராங்க. அவங்களே ஒரு எஸ்டிகே தர மாட்டாங்களா? அவங்களே ஒரு பேக்கேஜ் தர மாட்டாங்களா? எஸ். ஓப்பன் ஏஐ வந்து எஸ்டிகே வச்சிருக்காங்க. அவங்க அதாவது ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. கூகுளுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஆந்த்ரோபிக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இப்போ பிப் இன்ஸ்டால் ஆந்த்ரோபிக், பிப் இன்ஸ்டால் கூகுள் ஜெமினி, பிப் இன்ஸ்டால் ஓப்பன் ஏஐ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஒரு டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கப்போ, நான் இவ்ளோ பேக்கேஜஸ் படிக்கணுமா? ஸோ அது அது ஒரு திங். இன்னொன்னு அந்தந்த பேக்கேஜஸ்க்கான கோட் வந்து மாறும். ஓகேங்களா? ஓப்பன் ஏஐல இருக்க மாரியே ஜெமினி இருக்காது. ஜெமினி இருக்க மாரியே ஆந்த்ரோபிக் இருக்காது. ஒருவேளை இப்போ ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து நம்ம கூகுள் போயிரலாம் அப்படின்னு கம்பெனி சொல்றாங்கன்னா, எவ்வளோ கோட நம்ம ரீரைட் பண்ணிருக்கு. திருப்பி அப்ப இன்னொரு பேக்கேஜ் வந்து புதுசா படிக்கிற மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ஹேட் டூ லேர்ன் ஹார்ட் டூ லேர்ன் ஆல். இது கஷ்டம். இது வந்து 3 ப்ரொவைடர் தான். இந்த மாரி 300 ப்ரொவைடர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ப்ரொவைடர்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. தென் அதே மாரி இப்போ ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு கூகுளுக்கு உங்க உங்க கம்பெனி ஸ்விட்ச் ஆகுறாங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஸோ கோட் மாத்தணும். எல்லாமே மாத்தணும் அப்படிங்கிறப்ப, ரொம்ப ஒரு ஒரு சாஃப்ட்வேரோட ஹார்ட்லயே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு தான் லாங்சின் வந்து. எப்படி அப்படின்னா, இந்த மாரி கூகுள் ப்ரொவைடரோட எஸ்டிகேஸ் இருக்கும், பேக்கேஜஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. ஸோ இதுக்கு மேல ஒரு ராப்பர் மாரி ஒரு லாங்சின். ஓகேவா? ராப்பர்னா என்ன அப்படின்னா, லைக் லாங்செயின் இருக்கும். கூகுள் ஓப்பன் ஏபிஐயோட கீ போட்டோம்னா, அவங்களோட மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். லாங்செயின் இருக்கும். கூகுள் ஜெமினியோட கீ போட்டீங்கன்னா, கூகுளோட மாடல் யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும்னா, நீங்க லாங்செயின் மட்டும் படிச்சா போதும். இந்த லாங்செயின் மட்டும் படிச்சா போதும். இவங்களோட எஸ்டிகேஸ நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இன்னொன்னு, மாடல் ஸ்விட்ச் பண்றது ஈஸி. ஏபிஐ கீ மாத்திட்டு மாடல் பேர மட்டும் மாத்துனா போதும். கோட்லாம் எதுவுமே மாத்த தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம கன்டென்ட்க்குள்ள போலாம். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ மாடல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மாடல் தான். ஸோ இப்போ நம்ம கன்டென்ட்க்குள்ள போலாம். ஸோ கன்டென்ட்டோட மெயின் டாபிக் வந்து என்னன்னா, மாடல். இப்ப நம்ம சொன்ன மாரி மாடல் என்ன பேசிக்ஸான இதெல்லாம் பார்த்தோம். எப்படி ட்ரெயின் பண்றாங்க? என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? எத லாங்குவேஜ் ஆங்ஷின் சால்வ் பண்ணுது? நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம்? ஏபிஐ கீ மூலியமா தான் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ லாங்சைன பொறுத்தவரைக்கும் மாடல்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து இந்த சாட் மாடல், லாங்சைன் சாட் மாடல், இனிட் சாட் மாடல். இன்னொன்னு வந்து லாங்சைன் இது வந்து என்னன்னா புரொவைடர வச்சே பண்றது. இப்போ லாங்சைன் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் ஏஐ, லாங்சைன் அண்டர்ஸ்கோர் ஆந்த்ரோபிக், லாங்சைன் அண்டர்ஸ்கோர் கிராக் அந்த மாதிரி பேக்கேஜஸ் வச்சு சேட் ஓப்பன் ஏஐ, சேட் கிராக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஜென்ட்டுங்கிறது ஒரு தனியான ஒரு இது கிடையாது. இந்த மாடலை ஒரு டூல் நீ ஆக்சஸ் பண்றீங்க, ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஏஜென்ட். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாங்சைனோட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னா, ஒரு ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து கிரியேட் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மாடல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்துல இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குள்ளேயே நீங்க டேரெக்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதோட 3த்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட 3த்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு லைக் ஒரு ஃபோல்டர் நார்மல் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஏன் விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்றோம்? இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணக்கூடிய எந்த விஷயமும் என்னோட சிஸ்டம்ல இருக்க பைத்தானையோ இல்ல வேற ப்ராஜெக்டையோ அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு ஐசோலேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்றோம். பை மைனஸ் -m -m -env டாட் env
ஸோ ஏன் டாட் ஃபைலில் பண்ணுறோம் அப்படின்னா லைக் இது லைக் நம்ம இக்னோர் பண்ணுறப்ப அந்த டாட் ஃபைல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தென் பிப் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே என்ன இந்த இஎன்விக்குள்ளே என்னென்ன இருக்குது இது வந்து ஃபுல்லாக என் சிஸ்டமில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வி ஸ்கிரிப்ட் ஆக்டிவேட் சிஎல்எஸ் இப்போ பிப் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என் சிஸ்டமில் நிறைய பேக்கேஜஸ் இருந்து ஆனால் இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் பாருங்க பிப்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னென்ன பேக்கேஜஸ் வேணும், பிப் இன்ஸ்டால் லான்ச்சிங் தென் லேங்கிராஃப் வச்சுக்கோங்க. லேங்கிராஃப் முன்னாடி நம்ம படிப்போம், பட் நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்க. சில பல இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லேங்கிராஃப் இன்ஸ்டால் பண்ணிங்க. நம்ம லான்ச்சிங் முடிச்சுட்டு நம்ம லேங்கிராஃப் சீரிஸ் போகிறோம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாடல் ப்ரொவைடர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் கூகுள் ஜெமினி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா காசு கட்டணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து கிராக். இது வந்து GROQ அப்படிங்கிறது ஒரு மாடல். ஆக்சுவலி ட்விட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட மாடல். ஸோ இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணது GROQ. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் மாடலெல்லாம் எடுத்துட்டு டிபியூவில் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ ஜிபியூ இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி டிபியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ அதில் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்களோட இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், அப்போ இருக்குமா அவங்களோட ப்ரொவைடர் அப்படின்னு பார்ப்போம். லாங்சைன் எப்பயுமே லாங்சைன் GROQ அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த சேட்டுக்கு போகுது. ஓகே, இதான் இருக்கு சேட் கிராக். இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன மாதிரியான பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இதை போட்டாச்சு. பிப் இன்ஸ்டால் லாங்சைன் லேங்கிராஃப் கிராக். அதே மாதிரி நம்ம இஎன்வி மேனேஜ் பண்ணுறதுக்காக .env நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வேறு ஏதாவது பேக்கேஜஸ் தேவைப்படாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இன்ஸ்டால் ஆனதும் சும்மா விடாமல் இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராக்கோட வந்துருச்சு. ஸோ அதான் நம்மளுக்கு மெயின். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா லேங்கிராஃப் வந்துருச்சு, லாங்சைன் கிராக் வந்துருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாங்சைன் கோர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சீரீஸில். ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. லாங்சைன் இந்த மாதிரியான லாங்சைன் செக் பாயிண்ட் வந்திருக்கு, லாங்சைன் ப்ரீபில்ட் வந்திருக்கு, லாங்சைன் SDK வந்திருக்கு, லாங்ஸ்மித் வந்திருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ CLS கொடுத்துட்டு பிப் லிஸ்ட் அப்படி கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு. ஸோ இப்போ இவ்வளோ வருது. அப்போ இவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம என்னென்ன இது பண்ணோமோ அது பேசிக்கான திங்ஸஸ்லாம் பைடான்டிக் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ CLS இப்போ வந்து ஒரு IPONB கிரியேட் பண்ணிக்கலாம். IPONBனா என்ன அப்படின்னா, இப்போ .py ஃபைல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கோட் போட்டு டெர்மினலில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபைத்தான் லைக் IPONB திங்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அவுட்புட் ஸ்டோர் ஆகும், ஸ்டேட் எல்லாம் நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் திருப்பி எல்லா ஃபைலையும் ரன் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு செல்லாக ரன் பண்ணாலே போதும். ஸோ அதை எப்படி நான் பார்க்குறேன், காமிக்கிறேன். ஸோ லைக் இப்போ வந்து 001 மாடல் .ipynb. ஸோ நேமிங் கன்வென்ஷனுக்காக 001 போட்டிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த வர சீரீஸில் நம்ம ப்ராம்ப்ட் டூல்ஸ்லாம் படிக்கிறப்போ மாடல் வந்து 1 இருக்கும், டூல்ஸ் வந்து 2 இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன நேமிங் கன்வென்ஷன்ஸ் வருதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். IPYNB இது போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் வரும். ஓகேவா? கோடு வரும், மார்க் டவுன் வரும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு லேர்னிங் போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இதை நம்ம இன்ஸ்டாலே பண்ணல. IPYNB கர்னல் நம்ம இன்ஸ்டாலே பண்ணல. இது வந்து கேட்கும் லைக் எந்த பைத்தானும் நான் ரன் பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இது நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் காமிக்குது. இதே இதில் இருக்கிறதுனால விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் காமிக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ இல்லை உங்களுக்கு இது காமிக்கல அப்படின்னா லைக் இன்னொன்று கிரியேட் பண்ணலாமான்னு கேட்கும். இன்னொன்று வந்து ஏற்கனவே இருந்துச்சுன்னா பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்க, இந்த பைத்தனோட பேத் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நவ் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா
ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணலை நீங்கள், நான் இன்ஸ்டால் பண்ணிட்டான்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம வந்து கிராக்கை போய் பார்க்கணும். ஸோ கிராக்கோட இன்டர்ஃபேஸ் வந்து இதுதான், லைக் grok.com. அதில் வந்து ஸ்டார்ட் பில்டிங் இருக்கும். நான் ஏற்கனவே வந்து லாகின்லாம் என்கிட்ட அக்கௌண்ட்லாம் இருக்குனால லாகின் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் யூ கோ டு ஏபிஐ கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏபிஐ கீ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எம்டிஆர், நான் எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டானது இன்னொன்று, கிராக் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் பாருங்க, என்னென்ன மாடல்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்க செஞ்ச மாடல் கிடையாது, எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். அதை எடுத்து இவங்க டிபியூவோட ஒரு லைக் ஜிபியூ மாதிரி டிபியூன்னு ஒன்று இருக்கு, அதில் ரன் பண்ணுறாங்க. அதனால ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்புட் அவுட்புட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இவங்கள்ட்ட என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க, விசன் மாடல் இதெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு தேவையானது என்னன்னா ஃபங்க்ஷனல் காலிங், டூல் காலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஏஜென்ட் வந்து படிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் நேம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து இங்கே வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து வரல அப்படின்னா, ரீசன் என்னன்னா அந்த மாடல் டிஃபால்ட்டாகவே டூல் காலிங் யூசேஜுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிலிங்குவல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டூல் காலிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏஜென்ட் பண்ணுறோம் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் டூல் காலிங். ஸோ அந்த அந்த யூசேஜான மாடல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இது காமிக்கிறது. ஸோ ஏபிஐக்கு இங்கே கிரியேட் கொடுத்துட்டு ஃபார் யூடியூப் ஏதோ ஒன்று நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. எக்ஸ்பைரி டேட் செட் பண்ணுறதுனா செட் பண்ணிக்கிங்க. 7 நாள் கழிச்சு அதுவே இன்வேலிட் ஆயிரும். நான் இப்போதைக்கு செட் பண்ணல. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஏபிஐ கீ வரும். ஆக்சுவலாக இதை வந்து யாருக்குமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஏபிஐ கீ வச்சு யாராவது கிராக் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணாதான் தான் கணக்கு, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணாதான் தான் கணக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ஒர்க்காக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏபிஐக்கு திருப்பி நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் எடிட் பண்ணாலும் வராது, எது பண்ணாலும் வராது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி டெலிட் பண்ணிட்டு தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே போயிட்டு ஓகே இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ரன் ஆயிருக்கு, அந்த கமெண்ட் வந்து வரல, இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு .env வந்து கிரியேட் பண்ணுறேன். .env. ஸோ இதில் என்னன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்தது வந்து கிராக்ல இருந்து எடுத்துக்கோம். GROQ API ஏன் கேப்ஸ்லேயே தான் போடணுமா அப்படின்னா லைக் அது வந்து ஒரு டெவலப்பர் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி கீயை பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ மாடல் இங்கே வந்துருங்க. தென் இப்போ பிப் இன்ஸ்டால் எல்லாம் முடிஞ்சு. ஸோ இப்போ கீயும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னன்னா இப்போ லாங்சைனோட நீங்கள் எப்போ படிக்கும் போதும் லாங்சைனோட அஃபிஷியல் டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் லாங்சைன் உள்ளே போனீங்க அப்படின்னாலே டாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம படிக்கும் போது லாங்சைன் இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட்டை தான் நம்ம வந்து பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ன்னு தனியாக பிரிச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாடல்ஸை 3 வேல கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே மாடல்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி மாடல்ஸை 3 வேல கால் பண்ணலாம். இன்னிட் சேக் மாடல்னு போட்டு கால் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம 3 மாடலையும் நம்ம 3 வேஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஃப்ரம் லாங்சைன் டாட் சேட் மாடல் இம்போர்ட் init சேட் மாடல். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறதுனால பேக்கேஜஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லி ஒரு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது, ஐபிஎன்பி ஒர்க் ஆகுது, நம்ம லாங்சைன் இன்ஸ்டால் பண்ணது ஒர்க் ஆகுது. தென் குட். ஸோ இது கூட நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஎன்வி வந்து லோட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம .env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் .env import load.env. ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் load.env. ஸோ இதில் வந்து ஓவர்ரைட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கறது நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த கிராக் ஏபிஐக்கு ஏற்கனவே உங்கள் சிஸ்டமில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணும். டிஃபால்ட்டாக ஏதாவது என்விரான்மெண்ட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா ஓவர்ரைட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா இப்போ இந்த இஎன்வியில் இருக்குது அப்படின்னா இதை மட்டும் அதை மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஓவர்ரைட் ஈக்குவல் டு ட்ரூ யூஸ் பண்ணியாச்சு.
ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ ஓவர் ரைட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த நம்ம வந்து ஒரு கிராக்கை வந்து நம்ம வந்து கிராக் ஏபிஐ அண்டர் ஸ்கோர் கீ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருந்தோம். அதை வந்து கால் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஐ அண்டர் ஸ்கோர் கீ ஈக்குவல் டு சில டைம் வந்து எரர் வரும். ஸோ லைக் இது எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓஎஸ் வேணும். இம்போர்ட் ஓஎஸ். ஓகே, ஸோ ஓஎஸ் டாட் கெட் விஎன்பி. அதோட நம்ம என்ன வேரியபிள் கொடுத்துருந்தோம், gr ஓகே q API underscore key. ஸோ நீங்கள் இது உங்களுக்கு ஒழுங்காக பிரிண்ட் ஆகுதா இல்லை செக் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் போட்டு பிரிண்ட் ஏபிஐ கீ. ஸோ செக் பண்ணிங்கன்னா அதுவும் இதுவும் ஒன்றா தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் வேறு ஏதாவது அதே மாதிரி ஏபி கீ வச்சுருந்தீங்கன்னா இந்த ஓவர் ரைட் ஸ்கூல் ட்ரூ கொடுக்காம இருந்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு டெர்மினலில் போட்டுருவாங்க, அது சிஸ்டமில் போய் உட்காந்துரும். ஸோ அது எரர் வரும். அதனால் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் மேலே போட்டுறேன், ஏன்னா ஒவ்வொரு டைமும் இன்புட் பண்ண தேவையில்லை. ஸோ மேலே போட்டு மாடல் ஈக்குவல் டு இனிஷியல் சாட் மாடல். ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கரெக்டா. ஸோ பேசிக்கா ஒரு இது வந்து என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு பைத்தான் கிளாஸஸ் தான் இருக்கும். இப்போ ஏன் ஐபிஎன்பி போறோம் அப்படின்னா, இன்னொரு மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இன்டர்ஃபேஸ் வைஸாகவும் ஈஸி இருக்கும். ரொம்ப லைக் இப்போ இந்த மெமரி வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இன்னிட் சாட்ல உங்களுக்கு வந்து இப்போ ஹோவர் ஓவர் பண்ணீங்கன்னா, கண்ட்ரோல் எழுதி ஹோவர் ஓவர் பண்றீங்க, இல்லை ஹோவர் ஓவர் பண்றீங்கன்னா என்னென்ன திங்ஸஸ் வந்து கொடுக்கணும்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து இன்டர்வியூ டைம்லையோ இல்லை படிக்கிறப்பையோ லைக் இது என்ன இருக்குன்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஹோவர் ஓவர் பண்ணலாம். எரர் வருதுனாலும் ஹோவர் ஓவர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற பேக்கேஜஸ் வெர்ஷன் என்ன, நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்கேஜஸ் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பொறுத்து மாறும். அப்போ எது மாறினாலும் இங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கோட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாடல் ப்ரொவைடர் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாடல் ஈக்குவல் டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து டூல் மாடல் தான் வேணும். நம்மளுக்கு வந்து நார்மலான லைக் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அந்த மாதிரி மாடல்ஸ் வேண்டாம், நம்மளுக்கு வந்து டூல் மாடல் தான் வேணும். கிராக்குக்கு போயிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் பில்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாடல். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ மெட்டா எல்லாமாவோட இந்த மாடல் நம்ம எடுத்து, ஓகே. ஸோ இங்கே போயிட்டு மாடல் எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டு மாடல் ப்ரொவைடர் ஈக்குவல் டு கிராக் ஓகே. ஸோ அடுத்து வந்து சில டைம் என்ன ஆகும்னா ஏபிஐக்கு எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து இஎன்வியில் வந்து கிராக் ஏபிஐக்கின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியேட் வந்து அதுவாக எடுத்துக்கும். பட் ஏன் நம்ம ஏபிஐக்கு கொடுக்குறோன்னா சில டைம் எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் கம்மா போட்டுருவோம். சில டைம் எரர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் இந்த ஏபிஐ கீயை கொடுத்துரும். ஸோ அதனால எப்பயுமே ஃபெயில் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேவா. ஸோ இதை கொடுத்துட்டா மாடல் கரெக்டாக இனிஷியேட் ஆயிடுச்சு. இப்போ மாடல் டாட் இன்வோக்னா என்ன அப்படின்னா, லைக் அந்த மாடலை கால் பண்றதுல மொத்தம் 3 டைப் இருக்கு. அது காமனானது இன்வோக், மிச்சம் 2 டைப் பின்னாடி வர வீடியோஸ்ல வரும். ஸோ நீங்க நார்மலா ஒரு ஸ்ட்ரிங் போட்டு ஹூ ஆர் யூ கேட்போம். ஸோ மாடல் ரன் ஆகுது, விச் இஸ் குட். ஸோ இப்போ இது என்ன ஏஐ மெசேஜ்னு வருது, கண்டென்ட்னு வருது அப்படிங்கிறது பிறகு நம்ம என்ன பண்ணலாம், கண்டென்ட் மட்டும் எடுக்கலாம். CON கண்டென்ட் மட்டும் எடுக்கும். ஸோ ஐ ஆம் என் ஏஐ டிசைன் பை மெட்டா. ஏன் எனது மெட்டா இல்லாமா அவங்களோட ஓப்பன் சோர்ஸ், அதனால அவங்க டு ஆன்சர் ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணது கரெக்டு, தென் கிராக் ஏபிக்கு ஒர்க் ஆகுது, மாடலும் கரெக்டாக இனிஷியேட் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் மாடல் இனிஷியேஷன். இப்போ என்னன்னா, அப்புறம் ஏன் இன்னொரு டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் இருக்கு. பிப் இன்ஸ்டால் லேங் கிராக் பண்ணிட்டு இந்த டைப் இருக்கு, ஃப்ரம் லேங் செயின் கிராக் இம்போர்ட் சாட் கிராக் அப்படின்னு. இந்த டைப் எதுக்கு இருக்கு அப்படின்னா,
ஸோ அந்த இனிஷியேட் சாட் மாடல் வந்து ரொம்ப பேசிக்கான மாடல். ஒரு சம்மரைசேஷனுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். அதை வந்து லைக் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான சேட் கிராக்ல அவங்களோட கஸ்டமைசேஷன் கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டோக்கன், ரீசனிங் வந்து என்ன, டைம் அவுட் என்ன, மேக்ஸ் ட்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இனிட்ல அந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் இருக்காது. நீங்க ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ப்ராசஸ்க்காக நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து என்ன, ஃப்ரம் ஆக்சுவலாக முன்னாடியே மேலே இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மேலே இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு பைத்தான் ஐபி விண்டில் நீங்கள் இங்கே வேணால் இம்போர்ட் பண்ணலாம். பட் நம்ம பைத்தான் ஃபார்மேட்லேயும் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் லேண்ட் செயின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேங் அடிச்சுட்டு பாருங்க எவ்வளோ வருது. அப்போ லேண்ட் செயின் க்ராக் இம்போர்ட் கேட் சேட் க்ராக். ஸோ இதே தான் ஓப்பன் ஏஐக்கும் லேண்ட் செயின் அண்டர் ஸ்கேர் ஓப்பன் ஏஐ இம்போர்ட் சேட் ஓப்பன் ஏன்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டைம்ல வந்து மாடல் ஈக்குவல் டு சேட் கிராக்னு கொடுக்கும். சேட் கிராக். ஸோ அதே தான். ஸோ லைக் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ இந்த இடத்துல ஹோவர் ஓவர் பண்ணி பார்த்தோம்னா நேம் எல்லாமே வருது. ஸோ எல்லாமே இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல் இந்த மாதிரி வருதா. ஸோ அப்போ நம்ம வந்து மாடல் மாடல் ஈக்குவல் டு அதே தான், மேலே இருக்கிறதே தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை அப்படியே பண்ணிக்கலாம். ஒரே மாடல் ஐடி தான். இந்த மாடல் ஐடி மட்டும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம டூலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாடல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். மாடல் ப்ரொவைடர் கொடுக்கணுமா? தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம சேட் கிராக்னே கூப்பிட்டுருக்கோம். அப்படின்னா அதோட ப்ரொவைடர் தான். இப்போ ஏபிஐ கீ இது வந்து ஒரு இதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ ரன் பண்ணுங்க, மாடல் ரன் ஆகுது. இப்போ மாடல் டாட் இன்வோக் அதே மாதிரி தான் இன்வோக். இப்போ இந்த இடத்துல வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னா கேட்குறேன். ஸோ அதே ஆன்சர் வந்துடுது. ஐஎம் இல்லாமா கண்டென்ட். ஸோ அப்போ இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கணும். இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ இது ரெண்டுமே நம்ம முடிச்சிருக்கோம். மாடலை எப்படி கால் பண்ணணும், ஒரு மாடலை எப்படி பேசணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து லைக் டூ யூ நோ டூ யூ நோ நோ அபவுட் ஜென் ஏஐ. ஸோ ஒரு மாடலை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு நீங்கள் எந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். யூஆர் ரெஃபரிங் டு ஜென்ரேட்டிவ் ஏ. ஐம் ஃபெமிலியர் வித் ஜென்னி, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். நம்ம சேட் ஜிபியில் சேட் பண்ணோம்ல, ஸோ அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாடலை நம்ம ஒரு ப்ரொவைடர்கிட்ட இருந்து வாங்கி அவங்களோட இதில் ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏதாவது மாடல் ஏதாவது டவுன்லோட் பண்ணோம், எதுவுமே இல்லை, ஏபிக்கில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ லேங் செயின் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். மாடல் மாத்திரம்னா டக்குன்னு மாற்றிடலாம். ஸோ இப்போ இந்த கோட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த இடத்துல நம்ம ஓப்பன் ஏஐயோட மாடலை போட்டு ஓப்பன் ஏஐ கீ கொடுத்து ஓப்பன் ஏஐ கொடுத்தா என்ன ஆகும்? மாறிடும். ஸோ நிறைய கோட் மாற்ற இருக்கு, நிறைய எதுவும் சேஞ்சஸ் பண்ண இந்த இடத்துல ஓப்பன் ஏஐ கீ கொடுத்தா போதும், மாறிடும். நீங்கள் ரொம்ப கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த இன்வோக்கு, இந்த மாடல் இன்வோக் வந்து காமன், எல்லா மாடலுக்கும் எல்லாத்துக்கும் காமன். அதுக்கு தான் அந்த லேண்ட் செயின் ஃபேமஸ். ஸோ நீங்கள் மாடல் மாற்றணும், ப்ரொவைடர் மாற்றினா போதும், எல்லாமே அப்படியே இருக்கும். கோடு எதுவும் மாற்ற தேவையில்லை. இப்போ நம்ம ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃப்ரம் இதுக்கு எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. லேண்ட் செயின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துடும். ஃப்ரம் லேண்ட் செயின் டாட் ஏஜென்ட்ஸ் இன்புட் கிரியேட் ஏஜென்ட். ஸோ முன்னாடி இந்த வெர்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த ஏஜென்ட் வந்து ரியாக்ட் ஏஜென்ட் சொல்லிட்டு லேங் கிராஃப்ல இருந்துச்சு. இப்போ லேங் செயின் கொண்டு வந்தாங்க V1. ஓகேவா? ஸோ வெர்ஷன் 1. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கிரியேட் ஏஜென்ட் அப்படின்னு லேங் செயின்லேயே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மாடல் நம்ம ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுவோம். ஏஜென்ட் ஈக்குவல் டு கிரியேட் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி உள்ள மாடல் இருக்குமா அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணி பாருங்க, இவ்வளோ இருக்கு. ஸோ இவ்வளோ சைட் திங்ஸஸ் இருக்கு. இதுதான் மெயினான ஸ்டப்ஸ் நம்ம படிக்கிற லைக் பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டப்ஸ் எல்லாமே இதில் வந்து பாருங்க. மாடல், டூல், சிஸ்டம் ப்ராம்ப்ட், மிடில் வேர், ரெஸ்பான்ஸ் ஃபார்மெட்டு, செக் பாயிண்டர் தான் வந்து லைக் மெமரி, ஸ்டோர் வந்து லாங் டேர்ம் மெமரி. ஸோ இன்டரப்ட் இதெல்லாம் மிடில் வேர்ல யூஸ் பண்ணுறோம். இது நேம் கால் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து மாடல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால மாடல் ஈக்குவல் டு, ஸோ அதையே தான் கால் பண்ணிடலாம். ஸோ தென் ஏபிஐ கீ ஈக்குவல் டு ஏபிஐ கீ. இப்போ ஏபிஐ கீ தேவையில்லை அப்படின்னு வருது. இது ஏன் அப்படின்னா இப்போ ஓப்பன் ஏ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபெமிலியராக இருக்கும். இப்போ இந்த கிராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரிஜினல் மாடல் ப்ரொவைடர் கிடையாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் இன்னும் வந்து கிரியேட் ஏஜென்ட்ல வந்து அவங்கெல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, மாடல் ப்ரொவைடர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ப்ரொவைடர் வந்து இவங்க தான். ஸோ சப்போர்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக், அசூர் ஓப்பன் ஏஐ, பெட்ராக் இதெல்லாம் வருது. ஓகேவா? ஸோ வெர்டெக்ஸ், கிராக் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் ஆகுது, ஆனால் ஏன் நம்மளுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து மாடலை இந்த மாதிரி கால் பண்ணுறது வந்து இந்த மாடலை வந்து இது யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக வந்து இந்த மாடலுக்கு பதிலாக மாடல் கொடுத்துடலாம். இந்த மாடல் எங்க இருந்து வருது? இந்த ஏபிஐக்கு தேவையில்லை. இந்த மாடல் வந்து நம்ம எங்க இருந்து தரோம்னா இங்க இருந்து வருது. ஸோ சாட் கிராக்ல இருந்து மாடல் எடுத்து நம்ம வந்து டைரக்டா மாடல் கொடுத்துக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொவைடர் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து சாட் கிராக்ல இருந்து தான் வருது. ஸோ அந்த மாடல் கொடுத்தோம்னா மாடல்ல இருந்து வந்துடும். இப்போ ஏஜென்ட் டாட் இன்வோக் ஆனா இன்னொரு எரர் வரும். ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்குறேன். இப்படி கேட்டேன்னா லைக் இது ஃபார்மெட்ல இல்லை அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா இந்த ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 மெசேஜஸ் இருக்கு. ஸோ அது பின்னாடி நம்ம வந்து படிப்போம் மெசேஜஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங், ஒரு டிக்ஷனரி மாதிரி அனுப்பணும். ஸோ இதில் வந்து மெசேஜ் அப்படின்னு போட்டு அதுக்கான கேள்வியை நம்ம இங்கே போட்டுருவோம். ஸோ அதுக்கான கேள்வியை அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம கொடுத்த மெசேஜ் இங்கே இருக்கு, ஏஐ மெசேஜ் இங்கே இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கடைசியில் இருக்கிறது தான் வேணும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் இதை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த ரெஸ்பான்ஸில் வந்து இந்த ரெஸ்பான்ஸில் வந்து நம்ம கடைசியாக இருக்க இந்த கண்டென்ட் மட்டும் தான் வேணும், ஆன்சர் மட்டும் தான் வேணும். ஸோ இதை எப்படி கால் பண்ணலாம்? ஸோ இந்த டிக்ஷனரிக்குள்ளே தான் இந்த 2 இதுவும் இருக்குது. 2 ஹியூமன் நம்ம கொடுத்ததும் இருக்குது, ஏஐயோட ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், மெசேஜை மட்டும் நம்ம எடுக்கிறோம். மெசேஜஸ் டாட் சாரி லைக் மெசேஜில் ஃபில்டர் பண்ணோம். -1 மட்டும் நம்ம போடணும். அப்போ என்ன ஆகும்னா கடைசியாக என்ன இருக்கோ அது மட்டும் வரும். ஓகேவா? -1 டாட் அதோட கண்டென்ட் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதான் நம்ம கேட்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டாலாம் இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஏஜென்ட்டை வந்து கால் பண்ணணும். இப்படி தான் ப்ரொவைடர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்ல இன்வோக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மொத்தம் 3 இருக்கு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா லைக் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்வோக் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்வோக் ஆக்சுவலி இதை வந்து மார்க்டவுனா மாற்றிக்கலாம். ஸோ மார்க்டவுன் மாற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. இன்வோக், தென் ஸ்ட்ரீம், தென் வந்து பேட்ச். ஸோ இது 3த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரீம், இன்வோக், பேட்ச். இன்வோக் வந்து நம்ம பார்த்துட்டோம் நார்மலாக எப்படி கால் பண்ணுறது, அதுதான் வந்து இன்வோக்கு. ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீம்னா அந்த வார்த்தையிலே இருக்குல்ல. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபுல் ஆன்சர் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சாட் ஜிபிடி போகிறேன். லைக் ஒரு ப்ரைவேட் போயிட்டு சாட் ஜிபிடி லைக் ஹூ ஆர் யூ ஜோக் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது எப்படி ஒவ்வொரு லைனா அப்படியே ஒவ்வொரு வேர்டா வருது இல்லை. ஸோ இதுதான் ஸ்ட்ரீம். ஆன்சர் வந்து அங்கே ஜென்ரேட் பண்றப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டா வந்துடும். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொத்த ஆன்சரும் ஆகுது. அதனால நம்ம வெயிட் பண்றோம். இப்போ யூசருக்கு வந்து இது ஃபுல்லா கடைசி வேர்டு ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டும் நம்ம ஜென்ரேட் ஆகிறப்ப எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம்
இப்போ ஸ்ட்ரீம் அதே தான் மாடல் டாட் ஸ்ட்ரீம். ஓகேங்க, STRAM ஸ்ட்ரீம்னு போட்டு அதே தான் லைக் இந்த இன்வோக்கை நம்ம உள்ள போகிறோம். ஹூ ஆர் யூ அப்படின்னு போகிறோம். எப்படி போட்டா ஆக்சுவலி இது சப்போர்ட் ஆகணும், ஆனால் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரீம் வந்து ஆன்சர் கொடுத்துருச்சு, பட் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா இதோட ஃபார்மேட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக பிரித்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். லைக் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃபார் லைக் கான்டென்ட் இன், ஓகேங்களா? ஸோ தென் இது அப்படியே போட்டுருவோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைம் ஜென்ரேட் பண்ணுறப்ப நீ அப்படியே ஜென்ரேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிப்போம். தென் கீழே வந்து லைக் ரிட்டர்ன் பிரிண்ட் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்னா லைக் கான்டென்ட், அந்த கான்டென்ட்டோட டெக்ஸ்ட் மட்டும் நம்ம எடுக்கணும். கான்டென்ட் டாட் டெக்ஸ்ட், தட்ஸ் இட். கமா எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு, இது வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேப் வந்து நம்மளுக்கு சரியா தெரியணும், எது வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு, இது நான் அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா எண்ட் வந்து கொடுக்குறோம். தென் ஃப்ளஷ் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த எரர் வர காரணம் என்ன அப்படின்னா இது வந்து டிக்ஷனரியா கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம டைரக்டா வந்து மெசேஜாக கொடுத்துக்கலாம். இப்போ வேமா கொடுத்தோம்னா வேமா வந்துருச்சு, அதனால நமக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அண்ட் டெல் மீ a joke, 4 jokes அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்பதான் ஸ்ட்ரீம் பண்றது நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். 4 jokes இதை ரன் பண்ணோம்னா நீ பார்த்து டக் 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 ஒவ்வொரு தான் வந்துச்சா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து என்னன்னா லைக் மாடல் வந்து திங்க் பண்றப்ப அது என்ன திங்க் பண்ணுதோ ஸோ அது வந்து டக்குன்னு வந்து வேகமாகவே ப்ரொஜெக்ட் ஆயிடும், ஃபுல் ஆன்சருக்கு வெயிட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரீம். அடுத்து வந்து பேட்ச்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பேட்ச் வந்து எதுக்கு அப்படின்னா லைக் நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ 4-5 கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இதை கால் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு லிஸ்ட்ல போட்டு அனுப்பணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மாடல் டாட் பேட்ச், ஸோ பேக்கெட் போட்டு வாயு அப்படின்னு ஒரு கேள்வி. தென் அது கீழே வந்து வாட்டர்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கேள்வி. அது கீழே வந்து லைக் டெல் மீ த ஜோக், டெல் மீ ஜோக் அப்படின்னு கேள்வி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸில் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன இது வந்து ஃபர்ஸ்டோட வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு லைக் ஏ மெசேஜ்னே வந்திருக்கா. ஸோ ஃபர்ஸ்டோட வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஐ எம் அன் ஹூ ஆர் யூன்னு கேட்டதுக்கு வந்து வந்திருக்கு வாட் இஸ் இட் டிசைன்டு பை மெட்டா அப்படின்னு வந்திருக்கு. தென் ஹியர் இஸ் அனதர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் சொல்லுது, would you like to hear அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் சொல்லுது. வாட் டு யூ கால் அ ஃபேக் நூடுல். ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னா லைக் ஐம் பாஸ்தா அப்படின்னு சொல்லுது. ஸோ லைக் இந்த மாதிரி ஜோக்ஸஸ் வந்து சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பேட்ச். இப்போ ஒரு நிறைய யூசர்ஸ் வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் தனித்தனியாக மாடல் கால் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம பேட்ச் பண்ணி மாடல்கிட்ட போயிட்டு ஒரு டக்குனு வந்து வந்துடலாம், ஒரே குறியிலே முடிஞ்சிடும். இப்போ 4-5 குறி பண்ணுறதுக்கு ஒரே குறியிலே நம்ம ஏஜென்ட் கிட்ட முடிஞ்சிடும். ஸோ இதுதான் மாடலை வந்து கால் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வோக் மாடலை வந்து இன்வோக் ஸ்ட்ரீம் பேட்ச் எப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இதில் நம்ம வந்து மாடல் வந்து கவர் பண்ணிட்டோம், ஒரு ஏஜென்ட் பேசிக்காக எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணுறோம். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராம்ப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.